ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி நம்ம ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி மிஷினில் கொடுத்து அரைச்சது ஒரு 3 ஸ்பூன் நல்ல ஹீப்ஃபுல்லாக எடுத்து போட்டுருக்கேன். இது நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, காயப்பொடி, மிளகு பொடி ரொம்ப முக்கியம். அப்புறம் இதில் உளுத்தம்பருப்பு, தேங்காய் அரைச்சி விட போகிறோம். உளுத்தம்பருப்பு 1 பிடிச்சி உளுத்தம்பருப்பு, தேங்காயும் 1 பிடிச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். இதை உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு தேங்காயோடு வச்சு அரைச்சிக்க போகிறோம். புளி ஒரு 3/4 டம்ளர் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறேன் வத்த குழம்பு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நல்லா ஹீப்ஃபுல்லாக போட்டுருக்கேன் சாம்பார் பொடி. அதில் இப்போது மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதில் ஒரு 2.5 டீஸ்பூன் ஃபுல்லாக அடைச்சி ஒரு 2.5 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இதில் இப்போ புளிக்கரைசலை நான் ஒரு பாதி விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருங்க. நல்லா சாம்பார் பொடியெலாம் நல்லா கரையிற மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. வத்த குழம்பு அப்படின்னா அதில் சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்புறம் அவரைக்காய் அந்த மாதிரி வத்தல் பண்ணி வச்சுருப்பாலே அதெல்லாம் போட்டால் தான் வத்த குழம்புன்னு கிடையாது. காய்கறி போட்டும் பண்ணலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கரைச்சிருங்க கையால். கலக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஒரு பெரிய முருங்கைக்காயை. இப்போ இதை நம்ம அடுப்பில் ஏற்றி நல்லா கொதி முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம். அப்போ குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து ஒரு கொதி நல்லா வந்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போடுறேன். கருவேப்பிலை இன்க்ரீடியன்ஸில் விட்டு போச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொதிக்கும் போதே கருவேப்பிலை போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தினம் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த ஒரு பிடிச்ச உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ பார்த்தோன்னா உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வருது. உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்துண்டா போகிறோம் எண்ணெயில். தேங்காய் வறுத்துக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா தேங்காயும் கொஞ்சம் லைட்டாக வெதுப்பிட்டு போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. லேசாக தேங்காயில் சூடு பிடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துண்டா போகிறோம். நான் இன்றைக்கி தேங்காயை இது கூட போட்டு லேசாக வெதுப்பிக்க போகிறேன். தேங்காயை போட்டுட்டு தேங்காயில் சூடு பிடிக்கிற அளவுக்கு லேசாக வெதுப்பி எடுத்துக்கலாம். தேங்காயில் நல்லா சூடு வந்திருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். குழம்பு பார்த்தோன்னா நல்லா கொதிக்கிறது, தான் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப வற்றி அடியில் உட்காந்துக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருக்கோம். இது மேற்கொண்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த உளுத்தம்பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறியாச்சு. அதை எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காயும் உளுத்தம்பருப்பையும் போட்டிருக்கேன். இது முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக கொஞ்சமாக பிறுபிறுன்னு இருக்க மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். இதை தண்ணி விட்டு அரைச்சிட்டதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா குழம்புல முருங்கைக்காய் நல்லா வெந்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கிறது.
இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலம்பி இதில் விட்டுக்கிறேன். தண்ணி ரொம்பவும் சேர்த்துட வேண்டாம், அப்புறம் குழம்பு வந்து இறுகாமல் ரொம்ப வாட்டரியாகவே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து புளி தேவைப்பட்டது, நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி இது வந்து நல்லா ஒரு கொதி வெட்டி தளச்சி கொதிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பொரிச்சு கொட்டிக்கலாம். ஒரு கடாயில் நல்ல ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் விட்டு பொரிச்சு கொட்டணும், தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ தான் ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கிறேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறமா கொழுத்து என்ன ஆகும்னா அடியில் உட்காந்துக்கும், அதனால ஒரு தடவை கிண்டி கொடுத்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிட்டிருக்கோம். நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்து குழம்புல போட்டுடலாம். போட்டுட்டு அருமையான வத்த குழம்பு ரெடி. இது வந்து நம்ம சாம்பார் பொடி, நம்ம ஆற்றுல வச்சுருக்கிற சாம்பார் பொடியோ இல்லை கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். வறுத்தரிச்சு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.